இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு என்றே இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 86:7 நான் வாசிக்கிறேன். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறான். நான் துயரப்படுகிற நாள், எனக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் பாடுகள் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் சத்துருக்கள் விரோதமாய் எழும்புகிறார்களோ, எப்பொழுதெல்லாம் தேவைகள் ஏற்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி தன்னுடைய அனுபவங்கள் ஏராளமானவைகள் அதில் எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். நெருக்கப்படுகிற நாளெல்லாம் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் வைத்தீர். துயரப்படுகிற நாளில் கூப்பிட்டேன், என் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தீர். நிறைய இருக்குது. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கை ஏராளமான ஏற்றத்தாழ்வுகள், பாடுகள், வேதனைகள், போராட்டங்கள், காடுகளிலும் வேதனையான சூழ்நிலையிலும் கடந்து வந்தார். கர்த்தர் கைவிடவே இல்லை. பாடுகளின் பாதையிலே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கடந்து போனதினால் ஆண்டவருடைய பாதத்தை இறுக பற்றி கொண்ட ஒரு மனிதனாக தாவீது இருந்தார். ஆனால் தாவீதின் குமாரனாகிய சாலமோனை பார்க்கும் பொழுது அவருடைய சிங்காசனம் ஸ்ட்ராங்காக உட்கார்ந்தது. அவனுடைய சிங்காசனத்தின் எல்கைகள் விரிவாயிருந்தது. சண்டைகள் இல்லை, சச்சரவுகள் இல்லை, வேதனைகள் இல்லை, துயரம் இல்லை, நெருக்கம் இல்லை. ஆனால் என்ன, அங்குதான் பாவம் வந்தது. அங்குதான் வேதனையான காரியங்களை அவர்கள் செய்ய ஆண்டவரை துக்கப்படுத்தினார்கள். பின்வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. பாடுகள் இல்லாததினாலே அவர்கள் பக்குவப்பட முடியாமல் போய்விட்டது. யோசித்து பாருங்கள். நீ பிரச்சனையே இருக்கக்கூடாதுதான் என்று நாம் சொல்லுகிறோம். கஷ்டமில்லாத வாழ்க்கை வேணும், வேர்வை சிந்தக்கூடாது, யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது. இன்றைய தலைமுறைகளும் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு காரியங்களும் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் பாடுகளோ, பிரச்சனைகளோ, சிக்ஷைகளோ அனுமதிப்பது நம்மை துக்கப்படுத்துவதற்காக, நம்மை சீர்படுத்துவதற்காக, அவரை கிட்டி சேர்ப்பதற்காக, ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்காக. பிரச்சனை இல்லாவிட்டால் பிசாசுக்குரிய காரியங்களை நாம் தேட ஆரம்பித்து விடுவோம். பிரச்சனை இருக்குமானால் இயேசுவையும் அவருடைய காரியங்களை தான் தேட ஆரம்பிப்போம். இன்று அது உங்கள் வாழ்க்கையில் அனுபவத்தில் நீங்களை சற்று யோசித்து பார்த்தால் அறிந்து கொள்ள முடியும். கஷ்டமே இல்லை என்றால் ஜெபம் குறைந்து விடும். கஷ்டமே இல்லை என்று சொன்னால் வேறு வழியில் நம் பாதைகள் கூட மாறிவிடும். ஆனால் பாடுகள், நெருக்கங்கள் வரும்பொழுது ஆண்டவரையே நோக்கி பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் அவரை தேடுவோம், நடத்துதலை கேட்போம். இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? ஒரு கட்டிட தொழிலாளி உயரமான கட்டிடத்திலே தன்னுடைய வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவன் தனியாக செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு உதவி அவனுக்கு தேவைப்பட்டது. கூப்பிட்டு பார்த்தால் யாருமே வரவில்லை. ஆனால் சத்தம் போட்டு கூப்பிட்டு வரவில்லை. என்ன செய்வதென்று கீழே எட்டி பார்க்கிறான். தெருவில் நடந்து போகிறவர்களும் ஒன்றுமே கேட்கவில்லை. நேராக தன்னுடைய பாக்கெட்டில் இருந்த ஒரு காயின், ஒரு 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து கீழே போடுகிறான். போடும்போது நடந்து போகிற ஒரு மேலே பட்டு கீழே விழுகிறது. உடனே அது பார்த்தாவது தன்னை மேலே நோக்கி பார்ப்பார்னு சொல்லி இந்த கட்டிடத்தை கட்டுகிற அந்த மனிதன் பார்க்கிறான். ஆனால் அந்த காயின் விழுந்து மேலைப்பட்ட மனிதனோ சற்றும் அங்கு முன்னும் பின்னும் சைட்லயும் பார்த்தான். யாரும் பார்க்கலன்னு உடனே அதை எடுத்து தான் பாக்கெட்டில் போட்டு விட்டு நடந்து போய்விட்டான். என்னடா இவர் எட்டி பாப்பான்னு சொல்லி பார்த்தால் போய்விட்டான்னு சொல்லி திரும்ப ஒரு சின்ன கல்லை தூக்கி இன்னொரு மனிதன் அந்த வழியில வரும்போது அவர் மேல் போட்டார். கல்லை தூக்கி போட்ட உடனே சற்று முட்டு பார்த்து மேலே நோக்கி பார்க்க ஆரம்பித்தாராம். கல்ல யாருடா நம்ம மேல கல்லை தூக்கி போட்டது என்று மேலே நோக்கி பார்க்கும் பொழுது, இந்த கட்டிட தொழிலை, சாரியா, ஒரு முக்கியமான நான் இக்கட்டுல மாட்டிட்டு இருக்கிறேன், தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே நேரா அந்த சத்தத்தை கேட்டு அதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுத்தாராம். பாருங்கள், சில நேரம் நாம் அப்படித்தான் இருக்கிறோம். உலக நன்மைகளே நாம் பெற்றுக்கொண்டோமானால் நன்மை கொடுக்கிற ஆண்டவரை மறந்து விடுகிறோம். அதே நேரத்தில் ஒரு முள்ளை வைத்து ஒரு குத்தி விட்டார் என்று சொன்னால் ஐயோண்டு உடனே நாம் திரும்புகிறோம். மனிதர்களை பார்க்காமல் இயேசுவை பார்க்க ஆரம்பிக்கிறோம். இன்று நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை பாடுகளின் பாதையில் கடந்து போறீங்களா? சோர்ந்து போகாதங்க. துயரப்படுகிற நாட்கள்ல கடந்து போறீங்களா? துவண்டு போக வேண்டாம். ஏனென்றால் அவரை நோக்கி கூப்பிடுவதற்கு ஏற்ற நேரம் இது. கூப்பிடும் பொழுது பதில் கொடுப்பார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட ஆண்டவர் ஆகாரம் கொடுத்து போஷிக்கிறாராம். அவரை நோக்கி கூப்பிட கற்றுக்கொள்ளுவோம். அவரையே நோக்கி பார்ப்போம்.
எல்லா சூழ்நிலையிலும் நன்மையோ தீமையோ எதுவானாலும் நீங்க தான் இயேசுவேன்னு சொல்லி பாருங்கள். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். தொடர்ந்து நன்மைகளை கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளில் உண்மை நோக்கி பார்க்கிறோம். என்னை நோக்கி பாருன்னு தான் நீங்க சொல்றீங்கப்பா. அநேக நேரம் நாங்கள் உலகத்தை நோக்கி பார்க்கிறோம், உலகத்தில் உள்ளவைகளை நோக்கி பார்க்கிறோம். பின்பு அவைகள் எல்லாவற்றாலும் முடியாதென்று போகும் பொழுதுதான் உம்மிடத்தில் வருகிறோம். பாடுகள் வரும் பொழுது உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். பாடுகள் தீர்ந்த பின்பு மறந்து விடுகிறோம் அப்பா. அப்படி அல்ல, எப்பொழுதும் உம்முடைய நினைவாக இருக்கத்தக்கதாய் வழிகளிலெல்லாம் உம்மை நினைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் விரும்புகிறோம் அப்பா. நீரும் அதைத்தான் சொல்லியிருக்கிறீர், வழிகளிலெல்லாம் என்னை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதை செவைப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி தடைகள் மாற, சூழ்நிலைகள் மாற, வழிகளிலெல்லாம் உம்மை நினைத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நெருக்கப்படுத்தை பார்த்து, பிரச்சனையை பார்த்து சோர்ந்து பின்வாங்காதபடி ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளில் தைரியப்படுத்தி அந்த சூழ்நிலையில உம்மை நோக்கி பார்க்க நீர் உதவி செய்வீராக. துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். துயரப்படுகிற நாள் அல்லது நெருக்கப்படுகிற காரியங்கள்ல உன்னதமான தேவனை நோக்கி பார்ப்போம். அவர் நம்மை கண்ணோக்கி பார்ப்பார், காயங்களை ஆற்றுவார். கண்ணோக்கி பாரும் தேவனேன்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்கள். நிச்சயமாகவே அவருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். கண்ணோக்கி பாரும் தேவா, என்னை கண்ணோக்கி பாரும் தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா. ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே,